ரித்திகா, என்னாச்சு? என்ன? ஏன் உன் முகம் இப்படி வேர்த்து போயிருக்கு? அனி, இங்க 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 என்ன? இங்க அயலியோட அம்மாவை நான் பார்த்தேன். இது என்ன புது கதையால இருக்கு? அயலியோட அம்மாவா? என்ன இப்படி உளறிட்டு இருக்க? ஷோ, நான் உளரல அண்ணி. நீங்களாவது நான் சொல்றத நம்புங்க. நான் சத்தியமா அயலியோட அம்மாவை இங்க பார்த்தேன். அயலி, என்ன சொல்றா இவ? எனக்கும் அதான் நீ புரியல. திடீர்னு கத்திக்கிட்டே ஓடி வந்தா. நானும் சிவாவும் வந்து என்னன்னு கேட்டா என் அம்மாவை பார்த்ததா சொல்றா. அக்கா, நானும் உடனே வந்து பார்த்தேன்க்கா. ஆனா இங்க யாருமே இல்லையே. ஐயோ அண்ணி, நான் திரும்ப வந்து பார்த்தப்பதான் அவங்க இங்க இல்ல. ஆனா நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தப்போ அவங்க இங்கதான் நின்னுட்டு இருந்தாங்க. என்ன? அயலி சிஸ்டரோட அம்மா தான் இறந்துட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் தான் உங்க அப்பா உங்க அம்மாவை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் தானே நீங்க பிறந்தீங்க. சோ நீங்க இவங்க அம்மாவை பாத்துருக்கவே மாட்டீங்களே. அப்புறம் எப்படி அவங்க அம்மா தாங்க நின்னாங்கன்னு கரெக்டா சொல்றீங்க? ஓ, நான் போட்டோல பாத்திருக்கேனே. எப்படி? பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோல இருந்த உருவத்தை இப்ப எங்க நேர்ல பாத்தீங்களா? அதே உருவம் தான். ஆனா இப்ப உயிரோட இருந்திருந்தா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருந்தாங்க. என்ன உரைச்சு பார்த்தபடியே நின்னுட்டு இருந்தாங்க. என்ன? உங்களை முறைச்சு பார்த்தாங்களா? அப்பனா வந்தது பேய் தான் போல இருக்கு. இது பேயா? ஆமா, இறந்து போனவங்கள கண்ணு முன்னாடி பார்த்ததா சொல்றீங்க. திரும்ப வந்து பார்த்தா ஆளை காணோம். அப்ப வந்தது பேய் தானே? அப்படின்னா வந்தது இவ அம்மாவோட ஆவிதானா? ஆமா. என் கண்ணுக்கு மட்டும் இப்ப எதுக்கு அவங்க தெரியணும்? நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க அம்மாவை திட்டினீங்க. அதான் அவங்க அம்மா உங்களை முறைச்சிருக்கு. மாப்ள, கொஞ்சம் சும்மா இருங்க. ரித்திகா, இங்க பாரு, அங்க ஒண்ணே இல்ல. அந்த ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணதுல நீ ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கன்னு நினைக்கிறேன். ஆமா ரித்திகா, நீ போய் படுத்து தூங்கு. காலையில எல்லாம் சரியாயிடும். போ போ ரித்திகா. அவ அம்மாவை பத்தி பேசி உன்னை அழ வச்சா. ஆனா நீ இப்பவும் அவளுக்கு பாவம் பாக்குறல்ல. ஓ, தங்கச்சி பாசமா? ஆமா, ஏன் உங்களுக்கு மட்டும் தம்பி பாசம் இல்லையா என்ன? ஐய, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆஹா, நாங்களும் பார்த்துட்டு தானே இருக்கோம். அது அயலி, நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா? அந்த ரவிக்கு நம்ம மேல டவுட் வந்து ஸ்டோர் ரூமுக்கு போய் பார்த்தாருல. ஆனா அந்த ஆளுக்கு அந்த ரூம்குள்ள இருக்கிறது உன் அம்மா தானு டவுட் வரல. யாரோ தான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. சோ யாருக்குமே உங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்ற டவுட்டே வரல. ஆனா அந்த விஸ்வா எதுக்கு ஸ்டோர் ரூம்குள்ள போய் பார்த்தாரு? அவருக்கு ஏதாவது டவுட் வந்திருக்குமோ? நம்ம டீம் கிட்ட சொல்லி அவரை வாட்ச் பண்ண சொல்லணும். ஆனா ஐலி, சொல்றதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. அம்மாவை இதுக்கப்புறமும் இங்க வச்சிருக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுது. எனக்கும் புரியுது சிவா. நானும் இது சொல்லல. அம்மாவை இங்க இருந்து வேற இடத்துக்கு மாத்தணும். ஆனா எங்க கூட்டிட்டு போறது, என்ன பண்றதுன்னு தான் தெரியல. பாப்போம் ஐலி, ஏதாச்சும் ஒரு நல்ல வழி கிடைக்கும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைங்க வந்திருக்கு. இவ அம்மாவோட சாபம் இவளோட ஓட்டிக்கிட்டு தானே வரும். இவ போற இடம் கண்டிப்பா விளங்காம தான் போகும். அத்தை, அம்மாவை பத்தி தப்பா பேசாதீங்க. உங்க கால்ல வேணாலும் விழுறேன், ப்ளீஸ். அயலி, இப்ப எதுக்கு நீ இவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? இத்தனை வருஷமா உன்னை புரிஞ்சுக்காதவங்க இனிமேதான் புரிஞ்சுக்க போறாங்களா? இங்க பாருங்க, நாங்க அப்பவே இவளை வீட்டை விட்டு அனுப்ப சொன்னோம். நீங்க என் பேச்ச கேக்கல.
இவளால என் பொண்ணோட வாழ்க்கைக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும். அதனால அம்மா வேண்டாமா. ரித்திகா, நீ சும்மா இரு. இவளை இப்படியே விட்டா சரி வராது. அம்மா நான் சொல்றேன்ல, நீ எதுவும் பேச வேண்டாம், இங்க இருந்து கிளம்பு. ரித்திகா, உனக்கு என்ன ஆச்சு? இந்த வீட்ல பேய் இருக்குமா? என்னடி சொல்ற? பேயா? அயலியோட அம்மா தான். நேத்து நைட்டு என் கண்ணால பார்த்தேன். ஏய், அர்ச்சனாவா? ஆமாமா, அதுவும் என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சாங்க, வேற யார் கண்ணுக்கும் தெரியல. அதனாலதான் சொல்றேன், இனிமே அவங்கள பத்தி எதுவும் பேச வேண்டாம், நீங்க இங்க இருந்து போயிடுங்க. என்ன ஜமுனா, இவ பேகின்னு சொல்றா? நாம வேற இத்தனை வருஷமா அக்காவை கண்டுபிடி திட்டிருக்கோமே. ஏய், பாத்து இருந்துக்கோ. உன்னால இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, சொல்லிட்டேன். ரித்திகா, நாங்க போயிட்டு வரோம். பாத்துக்கோ. சரிம்மா.